வெல்கம் வியூவர்ஸ். வீக்லி வீடியோவில் எப்படி ஒவ்வொரு மாடலிங் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த வாரம் நம்ம க்யூட்டாக எப்படி ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டூல்ஸ் எல்லாம் பேசிக் டூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வாட்ரு, பேப்பர் பின்னு, ஸ்கேலு, அதுக்கப்புறம் பென்சில், இதெல்லாம் தான் நம்ம க்ளே மாடலிங் சிம்பிள் டூல்ஸ். இப்போ பாருங்கள், பேஸ் முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். முதல்ல வந்து ட்ரை கிளேவை சாதாரண எர்த்தன் கிளேவை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு 2 பாம் கொண்டு வச்சு ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி ரவுண்ட் ஷேப் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி செரேஷன்ஸாக சைடில் ப்ரெஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி எத்தனை செரேஷன்ஸ் அதோ ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அத்தனை செரேஷன்ஸ் கிடைக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்கேல் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பேஸு, ஏன்னா அது பாட்டமில் பிக்கராகவும் டாப்பில் வந்து ஸ்மாலஸ்ட்டு டயாமீட்டராகவும் இருந்தால் தான் நிற்கும். அடுத்தது இது ஒரு டிசைன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் செரேஷன்ஸு, வெர்டிக்கல் இம்ப்ரெஷன், அடுத்து ஹரிசாண்டலாக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம் சிம்பிள் டூல் வச்சு. அதுக்கடுத்து ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு வாட்டரை தொட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த வாட்டரோட க்ளே அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால ஒட்டிக்கும். அப்புறம் முக்கியமாக ரொட்டேட் பண்ணி அது சாஞ்சிருக்கா நேராக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது இது மாதிரி எதுவாக இருந்தாலும் பால் ஷேப் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேப்பை மாற்றி கொண்டு வரணும். அது ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்த பிற்பாடு பாட்டமில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும், டாப்பில் இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு சைடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அழுத்துனீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்துடலாம் டாப்பில் மட்டும். இப்போ பாருங்கள், இப்போ கார்னர் ஷார்ப்பாக இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல மாதிரி 2 ஃபிங்கர்ஸை மட்டும் கொண்டு போய் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப் கிடச்சிரும். அதே மாதிரி டாப்லேயும் சர்ஃபேஸ் வந்து ப்ளைனாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 4 சைடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப் மேலே டாப்பில் மட்டும் கிடச்சிருக்கு, பாட்டமில் அதே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் இருக்குது. இதெல்லாம் சின்னதாக ரொம்ப க்யூட்டாக பண்ணால் போதும். இப்போ அடுத்தது இந்த ஷேப் கொண்டு வந்த பிற்பாடு நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு லைன்ஸு பாருங்கள் 4 பக்கமும் இது மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அதோட இது வந்து டாப்பில் மட்டும் ஸ்கொயராக இருக்குது. அது அப்படி கிராஜுவலாக பாட்டமில் சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்குது, நம்ம ஒன்றும் செய்யலை. இப்போ ஒரு சைடு ஃபிங்கர்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தான் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். இப்போ கிராக் வருதுன்னா வாட்டர் லேசாக தொட்டுக்குங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இது பென்சில் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. இந்த மாதிரி லைன்ஸ் பென்சில் வச்சு எல்லா சைடும் 8 கார்னர்ஸும் ஃப்ளாட் சர்ஃபேஸும் சரி அந்த கார்னர்ஸும் சரி இந்த மாதிரி கார்னர்ஸில் கொஞ்சம் தூரம் விட்டு போடுங்க. எதுக்குன்னாக்கா அந்த லைனுடைய லெக்கு அந்த இடத்துல நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபுல்லாக வந்து கோடு மேலேருந்தே போடாமல் கார்னரில் கொஞ்சம் தூரம் கீழே விட்டு கோடு போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த பென்சிலை வச்சு. அடுத்த ஸ்கேலை வச்சு லெக்கோட அதாவது லெக்கோட பாட்டம் வந்து கிடைக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேல் பக்கமாக அழுத்தி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணி இப்படி மேல் பக்கமாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதனோட எட்ஜு தெரியும் நமக்கு. இப்போ எட்ஜஸ் வந்து நமக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்களா, லெக்கோட எட்ஜஸ் தெரியுது. இப்போ அந்த பேப்பர் பின் எடுத்துக்கிட்டு ஃபைன் டீட்டெயில் கொடுப்போம்ல, அது மாதிரி இப்போது கண், அதுக்கப்புறம் அதனுடைய மவுத்து, இதுக்கெல்லாம் வந்து இந்த பேப்பர் பின் வச்சு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா சின்ன ஆப்ஜெக்ட்னால டூலாக பேப்பர் பின் யூஸ் பண்ணுங்க.
இப்போ பாருங்கள் லைன்ஸு. ஒரு ஃபைனான டீட்டெயில் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து எல்லா சைடும் ஆங்கிளாக லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சிங்கத்தோடைய ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் அந்த நேஷ்னல் எம்ப்ளம் போய் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம வந்து எக்ஸாக்டாக பண்ணல, க்யூட்டாக பண்ணுறோம். ஓகே, இப்போது இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்தது ஒரு பாட்டமில் நிறைய சரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி பென்சில் வச்சு ஈக்குவலாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்துடும். அதுக்கடுத்தது இதோடு அட்டாச் பண்ணணும். அதே தான், வாட்டர் தொட்டு அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த க்யூட்டான அந்த எம்ப்ளம் ஸ்தூப்பியை அந்த இதோட அப்படியே வச்சு அதை பாட்டம்லேயும் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பிற்பாடு அதை கரெக்டாக வச்சு, இம்பார்ட்டண்ட் என்னென்னா இது ஆங்குலராக இருக்கா, எல்லா பக்கம் 4 சைடும் டில்ட்டு பண்ணி பாருங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி அப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 4 பக்கமுமே எல்லா பக்கமுமே பெண்டு வராமல் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.